ஷீ இஸ் ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் ஆர்டிஸ்ட். இவ்வளோ ஒரு சொத்துக்காரின்னு சொல்கிற அளவுக்கு நல்லா சரியாக அவங்க ஊதியத்தை அவங்க தொகையை முதலீடு பண்ணி அவங்க கஷ்டம் இல்லாமல் கடைசி வரைக்கும் ஒரு மரியாதையாக பெங்களூரில் வலம் வந்தாங்க. சென்னைக்கு வலம் வரும் பொழுதும் அப்படி தான் அவங்க இருப்பாங்க. அதில் அந்த BMW காரில் ஒரு கூலிங் கிளாஸ் போட்டுட்டு எங்களை கூட்டிகிட்டு நான் பெங்களூரில் போய் அவங்களோட 2 நாள் இருக்கும்போது நான் போனேன். அப்போ போகும்பொழுது அந்த தெருவில் போகிறவங்க எல்லாரும் அழகாக கையை அசைச்சாங்க. சரோஜா, அதாவது இன்றைக்கும் அந்த மவுசுன்னு ஒன்று சொல்கிறது குறையாமல். அப்புறம் ஒரு அம்மன் கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் அங்கே போகிறாங்க. அப்போ அங்கே சில பெண்கள் அவங்க காலை வந்து தொட்டு கும்பிட்டாங்க. அப்போ என்கிட்ட சொன்னாங்க, பாரு இன்னும் என்னை மறக்காமல் இருக்காங்க. நான் சொன்னேன், இங்கே மட்டும் இல்லைக்கா, கர்நாடகாவில் நீங்கள் தமிழ்நாட்டில் உங்களை யார் மறந்தா? நீங்கள் தான் த மோஸ்ட் வாண்டட் ஹீரோயின். உங்கள் பாடல்களை கேட்காம, உங்கள் பட காட்சிகளை பார்க்காம 40 வயசுக்கு மேல் உள்ள தமிழக திரைப்பட ரசிகர்கள் இருக்காங்களா? அது எப்படி அந்த குடும்பப்பான பெண்களை எப்படி கொள்ளையடிச்சாங்க? எல்லாருமே இன்றைக்கும் இல்லை, உங்கள் வீட்டில் கேட்டாலும் சரோஜாதேவி தானே பிடிக்கும். அது எப்படிங்க? ஹவ் இஸ் இட் பாசிபிள்? பிகாஸ் அவ வே இதில்